வாசல் எல்லோருக்கும் திறந்திருக்கும் என்று மேஜர் சொல்லிவிட்டார். ஓஹோ, நம் இனத்தாரை விட அந்நியர்கள் நம்மை நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். Yes, indeed. Murdu brothers are company's loyal friends. Their integrity is beyond question. ஆம், உண்மை. மருது சகோதரர்கள் கம்பெனியின் உண்மையான நண்பர்கள். அவர்களை நாங்கள் நன்றாக அறிவோம். கம்பெனிக்கு விரோதமாக அவர்கள் ஒருபோதும் போக மாட்டார்கள். உண்மை. நமக்கு கிடைத்த செய்தி பொய்யாகவே இருக்கலாம். ஊமத்துறைக்கு இவர்கள் ஒருபோதும் அடைக்கலம் கொடுத்திருக்க மாட்டார்கள். இல்லையா துரை அவர்களே? ஊமத்துறையா? கட்டப்பொம்மன் ஆக்கியரின் தம்பி குமாரசாமியா? எங்கே இருக்கா? சௌக்கியமாக இருக்கிறாரா? Mr. O'Donnell, what a surprising situation. Frankly, Mr. Maladu, I have reliable information that you are sheltering Umadurai. பாரும் உடையனரே, எவ்வளவு வேடிக்கையான கேள்வி எழுப்புகிறார் சின்ன மருது. மருதரசரே, உம்மிடம் நேரடியாக மனதை திறந்து பேச விளைகிறேன். நம்பிக்கையான இடத்திலிருந்து எனக்கு சரியான செய்தி கிடைத்தது நீர் ஊமத்துறையை மறைத்து வைத்திருப்பதாக. இல்லை, நிச்சயமாக இல்லை. ஊமத்துறை இங்கு வரவும் இல்லை. அவருக்கு நாங்கள் அடைக்கலம் தரவும் இல்லை. அவருக்கும் எங்களுக்கும் உறவும் இல்லை. Is that so? உண்மையாகவா? உண்மையாக. மருதையா, வீணாக ஊமத்துறையால் கும்பினியாரின் வம்பை விலக்கி வாங்காதே. உன் மீது அதிக அன்பு கொண்டிருக்கிறார்கள் கும்பினியார். இந்த அரசு உனக்கே நிலைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். Yes. You are our oldest and most loyal friends. கம்பெனியின் முதல் நண்பரும் முக்கிய நண்பரும் நீங்கள் தான். இந்த நட்பு அழிந்துவிடக் கூடாது என்று மேஜர் வெல்ஸ் துரை அவர்களும் கேப்டன் மார்க்கன் துரை அவர்களும் விரும்புகிறார்கள். காடல்குடி பாளையத்தின் கதி உனக்கு தெரியும். 7000 மண்ணை என்ன ஆயிற்று என்று அறிவாய். நாகலாபுரம் பட்டபாட்டை நாடு மறவாது. பாஞ்சாலங்குறிச்சி பாளையாதிபதி வீரபாண்டிய கட்டபொம்ம நாயக்கர் கத்தரை செய்தார். கத்தியம் எடுத்தார். கடைசியில் கயத்தாற்று பாதையில் கட்ட புளிய மரம் வரை காவு கொண்டது. படமாத்தூர் கோரிவல்லவ உடையடத்தை அவர் பயமுறுத்தி பார்க்கிறார் மருதுபாண்டியரை. தேவரை சரியாகவோ தவறாகவோ கம்பெனிக்கு நண்பர்கள் தான் நாங்கள். இந்த நட்பு அழிந்துவிடக் கூடாது என்று கவலைப்பட வேண்டியவர்கள் கம்பெனியாரை தவிர நாங்கள் அல்ல. பயத்தால் அல்ல இந்த நட்பு, பழக்கத்தால். வந்தோரை உபசரிக்கும் பரம்பரை பண்பார். ஊமத்துறை இங்கு இல்லை என்பதை ஒரு முறைக்கு மறுமுறையும் சொல்லுகிறேன். அவர் இருக்கிறார் என்று முடிவு கட்டினா என்ன செய்ய வேண்டுமோ அதை உங்கள் முகாமுக்கு சென்றே செய்யுங்கள். Well, Mr. Maladu, I rely on you to trace Umadurai and effect a compromise. நல்லது மருது. எப்படியாவது ஊமத்துறையை கண்டுபிடித்து ஒரு சமரசத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களை ஆழம் பார்ப்பதற்கு இது ஒரு வழியா? Never, never. ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. இந்த பணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். நட்பு, பாசம், பழக்கம், பண்பு. நட்பை பற்றியும் பண்பை பற்றியும் நீங்களா பேசுகிறீர்கள்? வெல்ஸ் துறை அவர்களே, மார்ட்டின் துறை அவர்களே, பழகிய பழக்கத்திற்காக இந்த பணியை நாங்கள் மேற்கொள்கிறோம். பாண்டிய மண்டலத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக ஊமைத்துறையை தேடி பிடிக்கிறோம். ஆனால் நம்பி வரும் ஒருவனை நயவஞ்சகமாக பிடிக்க எத்தனித்தாலோ கொல்ல முயன்றாலோ நீங்கள் அமைதியை இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன். கம்பெனியார்கள் பண்பு மிக்கவர்கள், தொடமாட்டார்கள் ஊமத்துறை. Certainly, most certainly. Well, Mr. Maladu, we hope to meet again with Umadurai in a week's time. ஆமாம் மருது, கூடிய சீக்கிரம் ஊமத்துறையோடு உம்மை சந்திக்கிறோம். வணக்கம். Thanks, Martin. போய் வரட்டுமா? எப்போதும் வரலாம், விருந்தினராக. மருதையா, மருதையா, பொய்யே சொல்லாத உங்கள் வாய் எனக்காக ஒரு பொய் சொன்னதே. என் உயிருள்ளவரை உங்களை நான் மறக்க மாட்டேன் மருதையா. பொய்மையும் வாய்மை இடத்த புறதீர்ந்த நன்மை பயக்குமெனின் உளவறிந்துதான் குட்டி வந்திருக்கிறார் உடையனத்தேவர் என்றாலும் கனிவோடு பேசுகிறான் வெல்ஷ். என் கண்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் தெரிகிறது. இந்த சமரசம் பயனளிக்கிறதா என்று பார்ப்போம். என்னங்க, உங்க யோசனை எல்லாம் உருவாகிற காலம் வந்துடுச்சு. இப்ப இருக்கிற பிரச்சனை யாரு சாகிறதுங்கிறது தான். நாம சாவோமா, அவங்க சாவாங்களா, இல்லது 2 பேரும் சாவோமா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. முட்டாள், யானைக்கு வெட்டிய குழியில் தானே விடுபவன் மடையன். என் திட்டங்களின் பலன் உனக்கு தெரியாது. உடன்பிறந்த தம்பியையே பலி கொடுக்க தயாராகிவிட்டேன் நான். ஒப்பற்ற தியாகி. அப்போ உங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்த வேண்டியிருக்கும். இருக்கும். மருதபாண்டியருக்கும் ஊமைத்துறைக்கும். என்ன ஆயிற்று? ஒரே அடியாக மறுத்து விட்டார்கள் ஊமத்துறை இல்லை என்று.
பிறகு என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? எப்படியாவது ஊமத்துறையை கண்டுபிடித்து ஒரு சமரசத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்லி இருக்கிறோம். அதற்கு முன் நான் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கிறேன். நாளை என்னை கொண்டு போய் மருது பாண்டியரிடம் வேலைக்கு சேர்க்கிறான் என் தம்பி. நம்பி என்னை சேர்ப்பார்கள். நள்ளிரவில் துள்ளிவிடும் மருது பாண்டியரின் தலை. பிறகு எந்த தங்கள் தைரியமாகவே வாருங்கள். பெல்ஷ் மிகவும் பயந்து போயிருக்கிறார். கூடுமானவரை ஒரு பகுதி பணம் கட்டுகின்ற முறையில் பாஞ்சப்பதியை திருப்பித் தரலாம். பேச்சில் அவனே அதிகம் பேச வேண்டும். இது மாதிரி நேரங்களில் நாம் பேசுவதை விட பிறரை பேசவிட்டு முடிவு காண்பதுதான் ராஜதந்திரம். வெல்ஷல்ல மாற்றினல்ல, நீங்கள் செய்யும் எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுகிறேன். கும்பினியார் கொலை செய்யட்டும் என்று நீங்கள் ஆணையிட்டால் உங்களுக்காக நான் சாகிறேன். நீங்கள் எல்லோருமே நாளைய சமரச பேச்சை தவறாக கணக்கிடுகிறீர்கள். உங்களை விட வெல்ஷை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். அவனுக்கு உளவு செல்பவன் எவனோ ஒருவன் நம் அருகிலேயே இருக்கிறான். வணக்கம் அரசே. வணக்கம் அரசே. வா முத்தழகு. யார் இது? தங்களிடம் நான் ஏற்கனவே சொன்னேனே, இவர்தான் என் சகோதரர் சின்னசாமி சேர்வை. அப்படியா? தோட்டத்திலேயே வீரம் இருக்கிறது. அது நாட்டை காக்க பயன்படுத்தும் என்று அழைத்து வந்தேன். அறிந்தவை வாள் பயிற்சி, வேல் பயிற்சி, நேரடி தாக்குதல், மறைந்திருந்து தாக்குதல். நாணயத்திற்கு நான் இருக்கிறேன். உன் மீது உள்ள நம்பிக்கையை இவன் மீது வைக்கிறேன். சின்னசாமி, இனி எனக்கு மெய்காப்பாளனே நீதான். மகிழ்ச்சி மன்னா மகிழ்ச்சி. இதைத்தான் நான் வெகு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இனி எங்கள் குடும்பத்துக்கு எந்த குறைவும் வராது. ஆமாம், நான் காரியத்திலேயே கண்ணாக இருப்பேன். சபாஷ், அதுதான் காரியவாதிக்கு அழகு. மேஜர் வெல்ஷ் அவர்களே, நாடிழந்து வீடிழந்து நலமிழந்து போன ஊமத்துறையை கொஞ்சம் அன்புள்ளத்தோடு பாருங்கள். சொந்த நாட்டிலேயே தனக்கு உரிமை இல்லாமல் காடு மேடுகளில் மறைந்து தெரிய வேண்டிய அவல நிலைக்காளான வீரனை கருணையோடு கவனியுங்கள். இன்றைய சமரசம் பாஞ்சப்பதியை ஊமத்துறைக்கு அளிக்கட்டும். சிவகங்கையைப் போல் பாஞ்சாலங்குறிச்சியும் அடிமத்தனமின்றி உங்களுடன் நட்புறவோடு இருக்கட்டும். Well, Mr. Maladu, I can assure you to save the life of Umadurai, but not to give back the Zameen. ஊமத்துறையின் உயிரை காப்பாற்றுவதாக நான் உறுதி தர முடியும். ஆனால் அரசை திருப்பித் தர முடியாது. யார் நீ? என் உயிரை காப்பாற்ற நீ யார்? என் அரசை திருப்பித் தர நீ யார்? அருள் வடிவான மேஜர் வெல்ஷ் துறை அவர்கள் பொருள் விளங்க பேசுவாரா? விளங்கும்படி நான் சொல்லுகிறேன். ஊமத்துறையை காட்டிக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் மேஜர் வெல்சுத்துறை. மூடுவாயை காட்டிக் கொடுப்பது உன் குணம். பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் உற்ற பெருமையில் உயர்ந்த மரபையும் கொத்த குடையையும் சுத்தத்தையும் காட்டிக் கொடுப்பது உன் பழக்கம். அமைதி கொள் முத்தழகு. உடையன தேவர் இப்போது மயக்கத்தில் இருக்கிறார். ஒரு தாயின் மக்கள் போலல்லவா இவர் கம்பெனியோடு உறவு பூண்டிருக்கிறார். ஆம், கம்பெனியோடு எனக்குள்ள உறவு பலமானது. அதில் நான் பெருமை அடைகிறேன். படமாத்தூராரே, கைதளர்ந்து மெய்தளர்ந்து அந்நியரின் கடைக்கன் பார்வைக்கு இயங்கும் காலம் உமக்கும் வந்ததே. தலைகுனிகிறேன் உமக்காக. மேஜர் வெல்ஷ் அவர்களே, உங்கள் பேச்சும் போக்கும் எனக்கு கவலையை உண்டாக்குகின்றன. எந்த முடிவோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக்குங்கள். No compromise. Martin, arrest Umadurai. அதிர்ச்சி அடையாதீர்கள். இதை தொடர்ந்து உங்கள் பெயரும் புகழும் இந்த நாடெங்கும் பரவி இருக்கின்றன. இதை நீங்கள் மறுத்தால் பொம்முநாயக்கரின் கதி உங்களுக்கு நிச்சயம். Martin, go ahead. வேண்டாம் துரை அவர்களே, வேண்டாம். என்னை இக்கட்டான நிலைக்கு ஆளாக்காதீர்கள். நம் உறவை குலைக்காதீர்கள். என் அரண்மனையில் என் தோழனை கைது செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த உத்தரவை நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். Impossible, impossible. அரசன் என்ற மரியாதையை விட்டு மன்றாடுகிறேன். பழகிய பழக்கத்தான் கேட்கிறேன்.
அரசுதான் அடிந்தது. அந்த மனிதன் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு என்ன? No more explanation. I am here under orders of the company and His Excellency the Governor of Madras, Madurai. Nothing. வருகிறவன் வாருங்கள் இங்கே. உங்களை பெற்றவள் உயிரோடு இருந்தால் செய்தி அனுப்பி விட்டு வாருங்கள். இன்னும் சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு வாருங்கள். தஞ்சம் என்று வந்தோரை தலை கொடுத்தும் காப்பது எங்கள் வழக்கம். வெஞ்சவரும் வெண்கலமும் கொஞ்சவரும் கிளிகளென கொண்டுள்ளவும் மரபு எங்கள் தென்னாட்டு மரபு. பெருங்கடலின் அலை போல் திரண்டு வரும் படைகளை புலியாகி பாய்வாரே இந்நாட்டு மாந்தர். யாரிடத்து சேர்கிறேன், எவ்விடத்து நிற்கின்றேன். செங்குருதி வீழ்ந்ததனால் சிவந்தரங்கள் மண்டலம். இன்னும் அது சிவக்கட்டும். சிவகங்கை சிவந்த கங்கை ஆகட்டும். தோலுக்கு காட்டுகிறேன், உங்களை தோலாக்கி போடுகிறேன். தானாவதி தலையை பாராவிலே நீங்கள் சுருகி வந்தது போல் உங்கள் வெள்ளை தலைகளை எல்லாம் இந்த வேலையிலே சுருகி நகர்வலம் வருகிறேன். யார் வருவது? வெல்ஸ்துரை வருகிறாரா? மார்ட்டின் வருகிறாரா? இல்லை ஊரால் துடிக்கின்ற உடையாளர் தான் வருவாரா? உத்தரவு. பேசாமல் சமாதானத்துக்கான சந்தர்ப்பம் இன்னும் போகவில்லை. இல்லை அரசே, சமாதானத்துக்கு நேரமே இல்லை. எப்போது கைது செய்ய வேண்டும் என்ற முடிவோடு அவர்கள் வந்துவிட்டார்களோ அப்போதே 2-3 காண்பதுதான் நம்முடைய மரபு. ஆணையிடுங்கள், இவர்களில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை இப்போதே பார்த்து விடுகிறேன். மடிந்து விடும் உன் தலை, அதற்கு முன் முடிந்து விடும் உன் கதை. முத்தாகி பிடியுங்கள், அவன் ரத்தம் துடித்துக் கொண்டே இருக்கும். மன்னியுங்கள் தேவரை, மன்னியுங்கள் வேஷவர்களே, தாங்கள் இந்த முடிவை மாற்ற முடியாதா? It's not possible. Martin, carry out. நெருங்காதே, கிட்ட நெருங்காதே. எங்கள் மாளிகையில் எங்கள் நண்பனை கைது செய்ய நீங்கள் யார்? இதுவரை நட்டோடு இருந்தோம், இப்போது சவால் விடுகிறேன். மார்ட்டின், யார் நீங்கள்? உங்களுக்கு இந்த நாட்டுக்கும் என்ன உறவு? பிட்டு எடுக்க வந்த நாடோடி கூட்டமே, சோப்பும் சீப்பும் விற்க வந்ததை மறந்து எங்கள் தோழனுக்கு காப்பு போட துணிந்தாயா? பார்க்கிறேன் ஒரு கை. சீரானே சின்ன மரது, சென்னையிலிருந்து படை வரும். வரட்டும், திருமயத்திலே அது பாதி மடியும். மாராப்பூர் மண்ணிலே பாதி விழும். காளையார் கோயில் கோட்டையிலே உங்கள் காலும் தலையும் வாங்கப்படும். ஆள் ஒருவர் மிஞ்சினால் அடுத்து வரலாம் சிவகங்கைக்கு. I accept the challenge. மார்ட்டின், ஓடுங்கள் ஓடுங்கள், உடல்கலங்க ஓடுங்கள், குடலழிக்க ஓடுங்கள். அவசரக்காரதி, பிறவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செய். பார்ப்போம். பாஞ்சையில் அடித்த புயல் சிவகங்கைக்கு வந்து விட்டது. போர்க்கோலம் மூண்டு விட்டது. இந்த புயலே நீதான். சிவகங்கையின் அழிவுக்கு காரணமாகிவிட்ட சூறாவளி நீதான். நீதான் புயல். புயலாக வந்து விட்டேன், புயலாக வந்து விட்டேன், புயலாக வந்து விட்டேன். தென்றல் வந்து வீசாதோ, தென்பாங்கு பாடாதோ. தென்றல் வந்து வீசாதோ, தென்பாங்கு பாடாதோ. செல்வ மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ, சிந்து கவி பாடாதோ. தென்றல் வந்து வீசாதோ, தென்பாங்கு பாடாதோ. செதுபதி பூமியிலே சிவகங்கை சீமையிலே, செதுபதி பூமியிலே சிவகங்கை சீமையிலே, தேவர் மகன் சீர் வளர்த்த தென்பாண்டி நாட்டினிலே, தேவர் மகன் சீர் வளர்த்த தென்பாண்டி நாட்டினிலே.
அள்ளி அள்ளி படி அளக்கும் அங்குநிலம் வாடுவதோ தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ தவளையெல்லாம் குலவையிடும் தாமரையாம் பூமலரும் குவளையெல்லாம் கவி இசைக்கும் குலமகள் போல் சிரித்திருக்கும் கொண்டு வந்து கூடும் வண்ணையெல்லாமும் அண்டி வரும் போர் புயலில் அடிந்து பட சம்மதமோ தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ ஆத்தாளருகினிலே அம்மான் மடிதனிலே ஆத்தாளருகினிலே அம்மான் மடிதனிலே காத்திருக்கும் பாலகரும் கண்ணான மங்கையரும் காத்திருக்கும் பாலகரும் கண்ணான மங்கையரும் போர் மேவி புறப்படுவார் பொன்னாட்டின் புகழ் வளர்ப்பார் போர் மேவி புறப்படுவார் பொன்னாட்டின் புகழ் வளர்ப்பார் யார் வருவார் யார் மடிவார் யார் வருவார் யார் மடிவார் யார் அறிவார் கண்மணியே தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ செல்வ மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ சிந்து கவி பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ இவ்வளவு நாளா ஆனந்தமா தூங்கி நிம்மதியா எந்திரிச்சுக்கிட்டு இருந்தோம். இனி அதுக்கும் வழி இல்லாம போக போகுது. 8 வருஷத்துக்கு ஒருக்க இப்படி சண்டை வந்துகிட்டே இருந்தா மனுஷன் எப்படித்தான் பிழைக்கிறது? இந்த ஊமத்தொர சனிய மாதிரி இங்க ஏன் வந்து தொலைஞ்சான்? எங்கேயாவது காடு கரையில ஓடி ஒளிஞ்சிருக்கப்படாது? அவன் தான் வந்தான். இவன் எதுக்கு இடத்த கொடுத்தான்? எல்லாம் இந்த சின்ன மருதுவால வர வேண. இவன் தொலைஞ்சாதான் நாடு உருப்படும். சாப்பிடு கழுத சாப்பிடு உசுர வாங்குறியே மத்தியானத்துல இருந்து இப்படி அடம் பண்றியே என்ன கேடு வந்தது மருதராசாவுக்கு தான் சனிய கொட்டு முழக்கத்தோட ஊமத்தோட ரூபத்துல வந்திருக்கு உனக்கும் என்ன வந்தது சாப்பிடு வீரத்திற்கு வேலை வந்து விட்டது வெள்ளை படைகளை விரட்டி அடிக்கும் காலம் வந்து விட்டது குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை புறப்படுவோம் வில்லங்கே படையங்கே வேலங்கே வாரங்கே கொல்லும் புலியில் பல்லெடுக்கும் கையங்கே உடலால் பெரியவர் இங்கு உள்ளத்தால் பெரியவர் மருது பாண்டியை காப்போம் வடக்குளத்தில் புகழ் வாழ்வோம் வெற்றி 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 ஆஹா ஆஹா குட்டி புலிகள் 8 அடி பாய்கின்றன. ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த உத்தமர்கள் என்று பெயர் பெற்றோம். ஆன துயரங்கள் கோடியின் காலம் ஆவி கொடுத்த அந்த பெருமையை காப்போம். ராஜையா, உடனே சென்று சின்னச்சாமி முத்தாளையும் கைது செய்து வாருங்கள். ஆனால் அவர்கள் மேல் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. நல்லது அரசே. ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? சத்தம் போடாதே. பாவா, என்ன நடந்தது? என்னை யாரோ சில துரத்தை கொண்டு வருகிறார்கள். எதற்காக? பேசாதே.
என்ன இது? ஒன்றுமில்லை. தம்பி வேண்டாம், கதவை திறக்க வேண்டாம். ஏன்? வேண்டாம் தம்பி. தம்பி, உங்களையும் உங்கள் அண்ணனையும் கைது செய்து கொண்டு வரும்படி மருதரசர் உத்தரவு. என்னையும் அண்ணனையுமா? அவர் இங்கில்லையே. எதற்காக? உங்கள் அண்ணன் பெரிய மன்னரை கொலை செய்ய முயன்றார். இந்த சதியில் உங்களுக்கு வந்திருப்பதாக மன்னர் சந்தேகிக்கிறார். அண்ணன் கொல்ல முயன்றார். சதியில் எனக்கு பங்கா? தம்பி. அண்ணி, எல்லாமே முடிந்து விட்டது அண்ணி, எல்லாமே முடிந்து விட்டது. நான் வருகிறேன். நண்பர்கள் போல நடித்திருக்கிறார்கள். ஆமரசே, ஆம், அண்ணனே தம்பியிடம் நாடகம் நடத்தி இருக்கிறான். உனக்கே தெரியாதா? உன்னை அறியாமல் தான் கொண்டு வந்து சேர்த்தாயா? முத்தழகு, இன்னுமா உன்னை நம்ப சொல்லுகிறாய்? நம்ப வைப்பதற்கு என்னிடம் சாட்சிகள் இல்லை. காட்சி உன்னை குற்றவாளி என்கிறது. சாட்சி எதற்கு முத்தழகு? கொல்ல வந்தவன் உன் அண்ணன், கொண்டு வந்து சேர்த்தவன் நீ. குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு விசாரணை கூட தேவையில்லை. இந்த திட்டத்தை போட்டவனே நீதான் என்கிறேன். அரசே, கும்பினியோடு உனக்கு உறவு இருக்கிறது. அரசே, கொலை செய்ய உன்னை தூண்டி இருக்கிறார்கள். ஊமைத்துறை வந்திருப்பதை உளவு சொன்னதும் நீதான். அரசே, கள்வன் நீ, கயவன் நீ, காட்டிக் கொடுக்கும் துரோகி நீ. ஐயோ, அரசே, நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். கத்தியாலை வெட்டி கொண்டு விடுங்கள். வார்த்தையாலை கொல்லாதீர்கள். என் உடம்பிலே ஓடும் குருதியின் ஒவ்வொரு துளியும் என் தாயகத்தை நேசிக்கிறது. அரசே, என் தாயகத்தை நேசிக்கிறது. துடித்தெழும் என் கைகளும் திறவெடுத்த தோள்களும் என் தலைவர்களை பாதுகாக்கவே இதுவரை பயன்பட்டிருக்கின்றன. பெயர்களை கருவருக்கும் என் நெஞ்சம் உங்கள் கருணையை அளிக்குமா? கழுத்தின் மேல் பாயும் என் கை வேல் உங்கள் கரிந்த மார்பின் மேல் பாயுமா? வெள்ளை தலைகளை வெட்டி வீழ்த்த துள்ளி எழும் என் வீர உணர்ச்சி உள்ளத்தால் வாக்கால் உயர்ந்த உங்களை சாய்க்க முயலுமா? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லை அரசே, என்னால் தாங்க முடியவில்லை. அரசே, நான் நிரபராதி என்ற ஒரு வார்த்தையை உங்கள் வாயால் ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் கையால் இந்த இடத்திலேயே வெட்டி கொண்டு விடுங்கள். தனித்து விடும் என் தலை உங்கள் தாள்களிலே உருளட்டும். பெருகி ஓடும் என் குருதி வெள்ளம் என் நன்றி மரவாத்தன்மையை பாடட்டும். எதிரியின் வில்லுக்கும் வேலுக்கும் அஞ்சாத நான் துரோகி என்ற ஒரு சொல்லுக்கு அஞ்சுகிறேன் அரசே, ஒரு சொல்லுக்கு அஞ்சுகிறேன். நான் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. நீ நிரபராதி, நான் நம்புகிறேன். ஆனால் குற்றம் சட்டத்துக்கு கட்டுப்படும் போது குற்றவாளியின் வாக்குமூலம் மட்டும் போதாது. நிரபராதி என்பதை நிரூபிக்கவும் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? யாருடைய ரத்தத்தை கொண்டு இந்த களங்கத்தை கழுவ வேண்டும்? ஆணையிடுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள். அப்படி கேள் வீரமகனே, அப்படி கேள். இந்த குற்றத்தில் உனக்கு பங்கில்லை என்றால் குற்றவாளியை கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. உன் அண்ணனை நீ பிடித்து வர வேண்டும். ஆள் கிடைத்தால் சரி, இல்லையே உன் தலைமுகம் தனியாக. நாட்கள் 45, தவணை அவ்வளவுதான். இந்த ஒரு மண்டலம் தவறினால் மறுநாள் என் தலை. அதுவரை சிவகங்கை அரசு